I am Vidraj. I am Naveen Kumar. We are studying in 9th standard. Today we are going to present our project Future Power Generation. இந்த ப்ராஜெக்ட் வந்து எதை சம்மந்தப்பட்டதுன்னா நிறைய உலகத்துல வந்து எவ்வளோ இடத்துல வந்து பவர் வந்து இருக்கு அந்த இடத்துல வந்து நம்ம இது யூஸ் பண்ணோம்னா பவர் கிடைக்கும். இப்போ வந்து பப்ளிக் வந்து ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், மால் அந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கிறாங்க. அந்த இடத்துலலாம் இந்த ஃபுட் ஸ்டெப் பவர் ஜென்ரேட்டர் வச்சோன்னா எனர்ஜி வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதனால நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியாக பில்லெல்லாம் கட்டணும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் அதிகமாகுது. அதை குறைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஆர்டினோ யூனோ யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் எல்சிடி யூஸ் பண்ணியிருக்கோம், பீஜோ எலக்ட்ரிக் சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் பீஜோ எலக்ட்ரிக் சென்சாரில் ப்ரெஷர் கொடுக்க இதில் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் நாங்கள் இதை மாடல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம்னா நம்ம வீட்டில், நம்ம மால் அந்த மாதிரி போன இடத்துல நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்டை வந்து அதிகமாக அதாவது இப்போ வந்து மால் நல்லா கரண்ட் இருக்காம போகும்போது இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட ஃபியூச்சர் ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதாவது பேட்டரி காஸ்ட்டு அதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். தேங்க்யூ.